சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸை 10 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கு 2 டீமோட பேட்டிங்கும் 2 ஹாஃபாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி பேட்டிங் பண்ணாங்க, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி பேட்டிங் பண்ணாங்க. கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க இந்த பிச்சு வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண பிச்சு, பால் ஓல்டாக பேட்டிங் பண்ணுற கஷ்டமாக இருக்குன்னாங்க. அதுதான் நடந்துச்சு. 2 டீமோட பவர் பிளே ஸ்கோர் 1 தான். பட் என்ன வித்தியாசம்னா சன்ரைசர்ஸ்க்கு ஹென்ரிக் கிளேசன் மிடில் ஓவர்ஸ் மற்றும் எண்டில் பண்ண வேலையை இங்கே சிஎஸ்கேல பண்ணுற காலில் அதுதான் கீ டிஃப்ரென்ஸ். ப்ளஸ் பவுலிங் 2 டீமோட பவுலிங்குமே நல்லா இருந்துச்சு. சன்ரைசர்ஸ் பவுலிங் 2 மேட்ச்சுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு பவுலிங்கில் என்னப்படா அப்படின்னு இருந்துச்சு. இப்போ பிரஃபுல் ஹிங்கே அதுக்கப்புறம் சகீப் ஹுசைன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பிரஃபுல் ஹிங்கே பார்த்தீங்கன்னா என்ன தான் ரன் எக்ஸ்பென்சிவாக கொடுத்துருந்தாலும் 20வது ஓவர் நல்லா யாருக்கிற நெயில் பண்ணால். அதுவும் இல்லாமல் சகீப் ஃபஸ்ட் ஓவர் மட்டும்தான் ரன் போச்சு. அதை பார்த்தோன்னே இனிமேல் ஃபேஸ் போட்டால் ஆகாதுரா அப்படின்ட்டு எல்லாமே ஸ்லோவர் பால்ஸை போட்டு முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஷிவாங்கும் நல்லா போட்டிருந்தான். அது போக பார்த்தீங்கன்னா ஈஷன் மலிங்கா ப்ளஸ் நிதிஷ்குமார் ரெட்டி 5 பவுலர் தான். ஆனால் 5 பவுலரும் பிச்சை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. இது குட் வின் ஃபார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அப்படியே சிஎஸ்கே பக்கம் வந்தீங்கன்னா பவுலிங் டீசெண்டாக இருந்துச்சு, நல்லா புல் பேக் பண்ணாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் பிளேவும் ஃபஸ்ட்டு 10 ஓவர் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்த 10 ஓவருக்கு 80 ரன் தான் தேவைப்பட்டுச்சு. நடுவில் ஒரு 5 ஓவர் வந்து 4-6 வரல. 4-6 வராட்டியும் பரவாயில்ல, ஸ்ட்ரைக் ரொட்டேஷனாவது பண்ணியிருக்கலாம். அதுவே சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் பண்ணல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆயுஷ் மாத்ரே ஹாம்ஸ்ட்ரிங்கால் படுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சரி எப்படியும் ரிட்டையர்ட் ஆயிடுவான்னு பார்க்கும்போது இல்லை நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை பற்றி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன நினச்சேன், ஆயுஷ் மாத்ரே வந்து இல்லை நானே விளாட்றேன், ஏன்னா பவர் பிளே வந்து ஒரு 1.5 ஓவர் இருந்துச்சு, அதில் ஏதாவது அடித்து என்னால் ஒரு 10-20 ரன் சேர்க்க முடியும் அப்படின்னு நினச்சார் ஆயுஷ் மாத்ரேன்னு எனக்கு தெரியல. பட் வந்து ருத்துராஜ் கெய்க்வாட் சொல்லியிருக்கணும், ஏன்னா அவன் நடக்கக்கூட முடியாத பிளேயரை வச்சு என்ன பண்ண போகிறோம், அதனால் கண்டிப்பாக போக சொல்லியிருக்கலாம். எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு பால் அடுத்து ஒரு பால் அவுட் ஆனதுக்கு. எதுக்குன்னா இன்னொரு 10 பால் பிடிச்சி 20 பால் அடிச்சிருந்தாலும் அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்துருக்கலாம். அப்புறம் இந்த ரெஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டு ரூல்ட் அவுட் தான் இருப்பான் கண்டிப்பாக. ஹாம்ஸ்ட்ரிங் டயர் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். பட் இப்போவுமே தெரியல, மேபி ரூல்ட் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சென்னையோட பேட்டிங் பொசிஷன்ஸ் நம்பர் 4ல் கண்டிப்பாக வந்து டிவால் பிரேவிஸ் இறக்கியிருக்கணும். ஏன்னா அந்த 30 பாலை வந்து டிவால் பிரேவிஸ் பிடிச்சிருந்தா மேபி சென்னை ஜெயிச்சிருக்க அதிக வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த ஹென்ரிக் கிளேசன் பண்ணனாக்க டிவால் பிரேவிஸ் ஆடிருக்க அதிக வாய்ப்பு. அப்புறம் மேத்யூ ஷாட், ஒருவேளை மேத்யூ ஷாட்டை பவர் பிளேயில் இறக்குறாங்கன்னா போய் அடிப்பா அப்படின்ட்டு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். அதை பண்ணல. அது போக பார்த்தீங்கன்னா நான் எல்லா மேட்சும் புலம்பிகிட்டே இருப்பேன், லோயர் மிடில் ஆர்டர் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. டாப் ஆர்டர் ஃபஸ்ட்டு 15 ஓவர் நல்லா போகுது, லோயர் மிடில் ஆர்டர் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னு. அதே ப்ராப்ளம் தான். நான் இவ்வளோ நாளாக தோனிக்கு வேலையே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா அந்த கடைசி 2 ஓவர் அடிக்கிறக்கே தோனி தான் வரணும் போல், அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஓவர் டென்னை குத்த சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, பேட்டிங்கில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பவுலிங் நல்லா தான் போட்டான். மோர் தென் பேட்டிங் அபிலிட்டி பவுலிங் இஸ் த கீ ஃப்ரம் ஓவர் டென் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேட்டிங் ஒரு டீசென்ட், அந்த பிச்சில் வந்து எந்த பேட்ஸ்மேனுமே செகண்ட் இன்னிங்ஸில் ஒழுங்காக விளாட முடியல. அதனால் ஓவர் டென்னை மட்டும் குத்த சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்காது.